ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம மயில் வாகனம் கிட்ட மருது எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே மயில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறேன், இப்படி ஒரு அயோக்கியனை எப்படி அத்தை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, அத்தைக்கு இவனை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அத்தை ஒத்துருந்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என் மேலே இருக்கிற கோவத்தினால அத்தை அவனை பற்றி விசாரிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில் கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முருகன் வேற வசமாக கார்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கண்டிப்பாக முருகனை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சந்திராவும் யோசிச்சு வச்சு அப்படியே பைத்தியமாக்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை அந்த கார்த்தி தடுத்து நிறுத்தவே கூடாது. அவன் கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் முருகனை கையும் கழுவுமா பிடிச்ச கார்த்தி இப்போ வரைக்கும் மருதை பிடிக்காம இருக்கானா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. அன்னைக்கு மகேஷ் கரெக்டாக ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வரும்போது எப்படி அவன் உண்மையை நிரூபித்தானோ அதே மாதிரி ரேவதி கழுத்தில் மருது தாலி கட்ட வரும்போது அந்த கார்த்தி எல்லா உண்மையுமே சாம்பிடுச்சடி கிட்ட நிரூபிச்சிருவான். அக்காவும் மருது அயோக்கியம் தெரிஞ்சா கண்டிப்பாக ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். அதனால நம்ம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் சிவனாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அந்த முருகன் வசமாக மாட்டிக்கிட்டான். கண்டிப்பாக அந்த கார்த்தி சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்டாக அந்த முருகனை ஆதாரமாக கொண்டு வந்து ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க நேரத்தில் நிறுத்தி வைப்பான். அப்போ சாம்புடிச்செடிக்கு மருது அயோக்கியம் தெரிஞ்சா என்ன பண்ணுவா? இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவா. இந்த விஷயம் நடக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்றாங்க. சிவனாடி கேட்குறாங்க, சரி சந்திரா, இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா வந்து ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, நான் சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் சாமியாரை கூட்டிட்டு வாங்க. அவங்க கிட்ட நம்ம அக்கா கிட்ட என்ன சொன்னா நம்புவாளோ அந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா அந்த சாமியார் சொன்னா அக்கா கேட்காம இருக்க மாட்டா. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ரேவதிக்கும் மருதுக்கும் இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் பிளானை போட, இந்த சைடு சிவனாடியும் ஏதோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவருக்கு சாமியார் விஷயத்தை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சாம்புச்செடி கிட்ட நீங்க சொல்லணும். அப்போ அவன் உங்க பேச்சை கேட்டு சாமியார் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை இன்னைக்கே நடத்துற அளவுக்கு உங்களோட பேச்சு திறமை இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் சாம்புச்செடியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாம்புச்செடி கிட்ட சொல்றாங்க, என்னம்மா நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்பிச்சிட்டு சொல்கிறாங்க, ஆமாம் சாமி, நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் அந்த சாமியார் சொல்கிறாங்க, நாளைக்கு உன் பொண்ணுக்கு ஊரறிய நீ கல்யாணம் பண்ண போகிற, ஆனால் இன்னைக்கே அந்த கல்யாணம் நடந்தாதான் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த அசம்பாவியத்திலிருந்து உன் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்பிச்சேரி குழம்பி போகிறாங்க. என்னது இது, இந்த சாமியார் என்ன சொல்ல வராரு? ஒரு வேளை நாளைக்கு அந்த கார்த்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறானோ, அதை தான் இவர் முன்கூட்டியே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிச்சேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாங்க, இதுக்கு பரிகாரம் ஒன்னே ஒன்றுதாம்மா, நீ நாளைக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த கல்யாணத்தை நீ இன்னைக்கே நடத்தினாதான் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து உன் பொண்ணை நீ காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் பெரிய குண்டை தூக்கி போட்டுறாங்க. இது கேட்டதுமே நம்ம சாம்பிச்சேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சாமியார் சொன்னபடியே இன்னைக்கே கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ரேவதி மருது எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கே ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம், நாளைக்கு வேணா ஊரறிய கல்யாணத்தை வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த சாமியார் சொன்னபடி ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மருது, நீங்கள் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட ரெடியாயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது கேட்டதுமே நம்ம மயில் வாகனம் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னது இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, எனக்கு என்னமோ அந்த சின்னத்தை தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணி இதை கேட்டதுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது ரேவதி சொல்கிறாங்க, வேற என்னக்கா பண்ணுறது, அதான் அம்மா எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அப்போது உன் மனசில் கார்த்தி இருக்கிறத அடியோடு அழிச்சிட போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் என்னை தேடி வருவார், அவர் என்னை விரும்புகிறாருன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி வந்து மனசில் நினைக்கிறாங்க, ரேவதி இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காளே, ஆனால் இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாது, எப்படியாவது கார்த்திக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இங்கே நடக்க போகிற விஷயம்
விஷயத்த சீக்கிரமாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே மயில் வாகனம் ஓடி போயிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா சகல இங்கே என்னென்னமோ நடக்குதுப்பா, ரேவதிக்கும் மருதுக்கும் இன்னைக்கே கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியத்தை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவை நினச்சி ரேவதியும் ரோகிணியும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்கப்பா, சீக்கிரம் நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நான் வரல, ரேவதியோட மனசில் நான் ஆழமாக பதிஞ்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ரேவதியே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா, நான் வந்து தான் அந்த கல்யாணம் நிப்பாட்டணும்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்னப்பா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் கூட பரவாயில்ல, அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன நடக்குதுன்னு நீங்களே பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி இங்கே நிலம ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குப்பா, அந்த மருது ரேவதி கழுத்தில் தாலியை கட்ட போகிறான், நீ என்னன்னா அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே பயப்படுறீங்க, நீங்கள் வேணா பாருங்களேன், ரேவதி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரோகிணி கேட்குறாங்க, என்னங்க கார்த்தி வரண்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம மயில் சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி கார்த்தி வரமாட்டேன்னு சொல்கிறாரு, ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன், கண்டிப்பாக ரேவதியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கும் அதாங்க தோணுது, கண்டிப்பாக ரேவதி மனசில் கார்த்தி தான் இருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ரேவதி வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கார்த்தி ஒரு விஷயம் சொன்னார்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மயில் வாகனத்தை சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து மணப்பொண்ணை அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ மருதை பார்க்குறாங்க. மருதை பார்த்ததுமே நம்ம ரேவதிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. போயும் இவரோடைய எனக்கு கல்யாணம், நான் என் மனசில் கார்த்தி தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவர் எப்படி என் கழுத்தில் தாலி கட்டலாம், கார்த்தி எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மருதை நினைக்கிறாங்க, வாடி வசமாக வந்து மாட்டிக்கிட்டியா, இதுக்கப்புறம் உன் தலையெழுத்தே மாறப்போகுது, ஒன்றை வச்சு தான் நான் கார்த்தியோட வாழ்க்கையிலே விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சீக்கிரம் மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ரேவதி அந்த மாலை அக்னிகுண்டம் இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்களுக்கு பழைசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி அவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது. இல்லை இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் கழுத்தில் யாரும் தாலி கட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாண விஷயம்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. கார்த்தி தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம ரேவதிக்கு எல்லாமே ஞாபகத்தில் வருது. இதை கண்டதுமே நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒருவேளை நம்மளுக்கு இது ஒரு கனவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரேவதி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ மருது ஒரு பக்கம், என்ன ரேவதி என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம ரேவதி வந்து மருதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா ரேவதி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ மருது வந்து ரேவதி கழுத்தில் மாலையை போட்டுறாங்க. அப்போ தாலியை கட்டுங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மருது தாலி கட்ட போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி அந்த தாலியை பிடுங்கி வீசி மருதை கீழே தள்ளி விட்டுறாங்க. கரெக்டாக அந்த தூக்கி போட்ட தாலியை நம்ம கார்த்தி பிடிச்சிடுறாரு. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு பழைசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி தான் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் மருது வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போது அந்த அதிகாரிங்கெல்லாம் கூட்டிட்டு நம்ம கார்த்தி கரெக்டாக சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததுமே சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே பேடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போச்சு நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் செம்ம கோவத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பாரு எங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது நீ வந்து அப்படியே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க அத்தை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பார்த்து வச்சுருக்கீங்களே மாப்பிள்ளை, அவங்களோட லட்சணத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அந்த அதிகாரி எல்லாருமே வராங்க. அப்போ தான் அந்த அதிகாரி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் இவன் சரியான ஃப்ராடு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டத்துமே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டதுமே அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், நான் இன்னும் அவர் சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் பேசல, இவன் உண்மையாலே ரொம்ப பெரிய அயோக்கியன், இவனை பற்றி தெரிஞ்சா நீங்களே கழுத்தை பிடிச்சி இவனை வீட்டை விட்டு துரத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது கிட்டதுமே மருதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சு விட்டோம்னா அத்தைக்கு சந்திக்க வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு மருது நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அதிகாரிலாம் மருதோட லட்சணத்தை பற்றி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவன் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த குற்றவாளி, அது மட்டும் இல்லாமல் இவன் பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுத்து நிறைய பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க
சம்மதிக்க மாட்டீங்க. நல்ல வேலை கார்த்தி தம்பி தான் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களாம் ஆதாரத்தோட மருதை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாம்பிச்சேரிக்கு தலையே சுற்றி போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சாம்பிச்சேரிக்கு தாங்க முடியாமல் மருது சட்டையை பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அட பாவி, என்ன தைரியம் இருந்தால் பொண்ணுங்களோட வாழ்க்கையில் நீ இப்படி விளையாண்டுருப்பேன். உன்ன மாதிரி ஒருத்தனை போய் என் பொண்ணுக்கு கட்டி வைக்க பார்த்தனே, நல்ல வேலை கடைசி நேரத்தில் உன்னோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிச்சேரி மருதை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. அதிகாரிங்களாம் வந்து சாம்பிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருதை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் நின்றதுமே ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் இந்த கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.